வந்துட்டு தான் பார்த்துட்டு போகிறாங்க. இங்கிட்டு வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. கல் போடுங்க போடுறேன் அப்படின்னு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. நாங்கள் போடுவோம் அப்படி, அதுவும் வந்து செய்யலை. எங்களுடைய பாதிப்பை நேரில் வந்து பார்த்து நிவாரணம் கொடுக்கவில்லை எனவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர் மீனவர்கள். சார், நான் இப்போ கடலில் இறங்கி வந்ததை பார்த்துருப்பீங்க. 100 மீட்டருக்கு முன்னாடி தான் கடற்கரை அங்கே இருந்துச்சு. இப்போ 100 மீட்டருக்கு கடல் உள்ளே வந்துருச்சு. கரை இங்கே வந்துச்சு, கடல் உள்ளே போயிடுச்சு. முதல்ல நாங்கள் நடந்து தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீஞ்சி வர்ற நிலைமை ஆகிப்போச்சு. கடல் அரிப்பு ஒரு பக்கம், கடல் சீற்ற ஒரு பக்கம், இந்த புயல் வேற, இதெல்லாம் போட்டு கொள்ளுது மனுஷனையே. மழை பெஞ்சு இந்த கடல் சீற்றனால 20 வீட்டுக்கு மேலே போச்சு. இப்போ கலெக்டர் வந்தாரு, வந்து பார்க்கவே இல்லை, வந்துட்டு அப்படியே தோப்புக்கடை பக்கம் போயிட்டாரு. அதிகாரிகள் எங்கள் பாதிப்புகளை நேரடியாக வந்து பார்த்து எங்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள் என நினைத்தோம். ஆனால் ஏமாற்றம்தான் அடைந்ததாக மீனவ பெண்கள் வேதனையோடு தெரிவித்தனர். 4 நாள் ஆச்சு நாங்கெல்லாம் சாப்பாடாக்கி, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு போய் அடுத்த வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம். நீங்க மேட்டு பகுதிக்கு போங்க, மேட்டு பகுதிக்கு போறங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாருங்க, இதுக்குள்ள இவ்வளவு ஜாமாங்க, எல்லா ஜாமான்களையும் போட்டு நாங்க எப்படி போக முடியும்? எல்லாருமே வந்து பார்த்துட்டு போறாங்க. நாங்க என்ன வீடா கட்டி கேட்கிறோம்? கல்லு தான் போட சொல்றோம்.